ஹாய் எவ்ரிவன், சவுத் இந்தியன் ஃபுட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஏற்காடு வரைக்கும் வந்திருக்கோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈவினிங் டைமு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரெசார்ட்டுக்கு வந்தாவே நம்மளுக்கு தோன்ற மொதல் விஷயம் நாம்ளே சமைக்கணும், இல்லை அவுட்டோரில் நம்ம ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா ஈஸி கிரில்னு சொல்லிட்டு ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம், நம்ம என்ன சமைக்கலாம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான். ஸோ எங்களோட பிராண்ட் நேமும் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஈஸி கிரில். அடுத்து ஸோ இது கேப் மூடி. ஸோ ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சிக்கன் நம்ம குத்தி இல்லை பன்னீர் ஏதாவது நம்ம பண்ணுறதா இருந்தால் இதில் குத்தி பண்ணுற மாதிரி நல்லா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்கன்னா நல்லா திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 3-in-1 பர்பஸ் தான், நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி வச்சு ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வைக்கிற கிரில் பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா துரு பிடிக்காது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம சிக்கன் வச்சாலும் சரி, ரொட்டீனாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக எந்த அளவுக்கு துரு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. ஈவன் ப்ரௌச்சர்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கறித்துண்டு பார்த்துடலாம். கறித்துண்டு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க, 2 டைம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா கறி கொட்டி நம்ம இதில் உள்ளே தள்ளி விட்டுறலாம். கிரில்லோட வெயிட்டும் சரி, திக்னஸும் சரி, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ராடக்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நல்ல ஒரு மெட்டீரியல், ஒர்த்தான மெட்டீரியல் தான் சொல்லலாம். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, அதாவது நீங்கள் காரில் எங்கேயோ போகிறீங்க, ஏதாவது ட்ரிப் அடிக்கிறீங்க, ஃபேமிலி ட்ரிப்பு இல்லை பேச்சுலர்ஸ் ட்ரிப்பு ஏதாவது அடிக்கிறீங்கன்னா இதை நீங்கள் தூக்கி காரில் வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ இங்கே நீங்கள் ஹோட்டலோ இல்லை ரெசார்ட்டோ நீங்கள் ஏதாவது பிளான் போட்டிருந்தீங்கன்னா அங்கே வச்சு நம்ம சமைச்சு நீட்டாக நம்மளே சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கலாம். கறிக்கு நம்ம கொட்டுறதுக்கு இது ஃபஸ்ட்டு நட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு நம்ம கறிக்காக ரெடி பண்ணுறோம். ஸோ ரெடி பண்ணோம்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். ஃபஸ்ட் இதை மாட்டிடுவோம். ஸோ ரெடி பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும். இதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். இதில் நம்ம கறியை கொட்டி விட்டு இதில் தள்ளிவிடுற மாதிரி ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை கறியை வச்சு ஃப்ரை பண்ணுறது தான். கறியெலாம் கொட்டி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சம் கறி பற்ற வச்சிட்டேன். ஸோ அவங்க கொடுத்த கறியும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் வெளியில் வச்சு தான், இந்த கெஸ்ட் ஹவுஸில் பார்த்திங்கன்னா வெளியில் வச்சு தான் சமைப்போம். அதனால் அடுப்பு இருக்குது எங்களுக்கு. மேக்ஸிமம் சீமெண்ணெய் அந்த மாதிரி இருந்ததுன்னா பெட்ரு, சீக்கிரம் எரியும். ஸோ இதில் ஆஃப்டரே வந்துருச்சு, இது பாதி மீதியாக இருக்குது. 2 டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மேக்ஸிமம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிளேட்டு இல்லை இலை ஏதாவது வேணும். ஸோ அதுக்காக நம்ம காட்டு சைடில் இருக்கிறனால இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாழை மரம் ஒன்று இருக்குது, அதில் போயிட்டு இலை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கறியை கழுவிடலாம். அடுப்பு ரெடி ஆகிட்டுருக்கு அந்த பக்கம். இந்த பக்கம் நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் 1 கப்பு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சு 1 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய பெரிய பீஸாக வெட்டி வாங்கியிருக்கேன், ஏன்னா கிரில்லு பண்ணுறோம்ல, அதுக்காக பெரிய பெரிய பீஸாக வெட்டி எடுத்துருக்கேன். கலக்கி வச்ச மசாலாவோட நம்ம எல்லாம் மேக்னேட் பண்ணி வச்சாச்சு, மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். நம்ம ஃபுல்லாகவே மொத்தம் நம்ம 1 கிலோ வாங்கியிருக்கோம். ஸோ நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ரெடியான உடனே இது கொஞ்ச நாள் உருட்டும். அடுப்பு ரெடியான உடனே இதை போட்டு ஃப்ரை பண்ணி கிரில் சிக்கன் சாப்பிட போகிறோம். இதுக்குள்ளே அப்படியே ஆட் பண்ணி வச்சிடலாம். நம்ம கிரில் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஒவ்வொன்றா வைக்கலாம். சிக்கன் ரெடி பண்ணிடுது.
நல்லாவே சூடாயிடுச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். திருப்பி வச்சிடலாம். ஸோ நம்ம கிரில் வந்து அந்த சைடு நல்லா திருப்பி போட்டுடலாம். வெந்துருச்சு, பரவாயில்ல, நல்லா வெந்துருச்சு இல்லை. கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இலையில வச்சிடலாம். இலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு குத்தக்குள்ளே தெரியுது கறி வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒவ்வொன்றா வச்சிடலாம். லெக் பீஸ் தான் செம்மையாக இருக்குது. பீஸும் வந்து ஓரளவுக்கு ஒரு 3 பீஸ் 4 பீஸ் நாங்கள் வாங்கினோம். அதுவும் நல்லா வந்திருக்கு. கறி நம்மளுக்கு குத்தி எடுக்கக்குள்ளேயே, இலையிலேருந்து எடுக்கக்குள்ளேயே நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா வச்சாச்சு. மொத்தம் ஒரு 10 பீஸ் இருக்குது. 2 பீஸ் நம்மளுக்கு தருவானுங்க. ஸோ டேஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போது இலையில வைக்கும் அவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ கறியும் நல்லா வெந்திருக்குது, புடக்குள்ளேயும் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி நம்ம வாங்கி சாப்பிடுவோமோ அதேமாதிரியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ கறியும் பார்த்திங்கன்னா உள்ள எலும்புலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த ஈஸி கிரில் மூலமாக நம்ம பண்ண ரெசிபி ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் டூரிஸ்ட் பிளேஸு ஏதாவது அவுட்டிங் போகிறீங்க, நம்ம சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஈவன் வந்து இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் ஆர்டர் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணினா அவங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னொரு டைம் அனுப்பிவிடுவாங்க, எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் வீடியோ இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாய்.